பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என் அன்பின் வாழ்த்தில் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு நம்ம இப்போ வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின்படி நமது அடையாளம் என்று நாம் பார்த்தோமா, இந்த உலகத்தில் அநேக அடையாளங்கள் உண்டு. அப்படி நமது அடையாளம் என்ன என்று தலைப்பின் கீழே நம்ம சுற்று நேரம் தியானிப்போம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு வாழணும்னா ஒரு அடையாளம் தேவை. நீங்கள் ஒரு நாட்டுக்கு போனீங்களா, அங்கே கூட உங்கள்கிட்ட ஒரு ஐடென்டி கார்டு இல்லை ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றிடுவாங்க. அதுபோல் நாம் இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கூட நமக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் என்ன என்று நான் பார்த்துட்டா, நமக்கு ஆதார் கார்டு இல்லை அந்த ஓட்டர் ஐடி. அந்த ஆதார் கார்டு, அந்த ஓட்டர் ஐடி, மெயினாக ஆதார் கார்டு இப்போ கொண்டாந்துட்டாங்க. அந்த ஆதார் கார்டு இல்லைன்னா நாம் இங்கே வாழ முடியாது. அதுதான் நம்மளோட அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. சரி, இந்த உலகத்தில் அநேக இன்னும் மதங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 3 மதம் மட்டும் நான் பார்ப்போம். ஒன்று இந்து, இன்னொன்று முஸ்லீம். அந்த 3 மதம் மட்டும் தான் இங்கே உலகத்தில் முக்கியமான ஒரு மதமாக இருக்குது. அநேக மதமாக இருந்தாலும் இந்த 3 மதம் மட்டும்தான் உலகத்தில் இருக்குது அதிகமாக. சரி, அவங்களுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அடையாளம் வச்சு தான் நம்ம ஈஸியாக அவங்கள கண்டுபிடிக்க முடியும். யார் இந்து மதம், யார் முஸ்லீம் மதம், யார் கிறிஸ்துவர்கள். சரி, அப்படி நம்ம இந்து மதத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன அடையாளத்தை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கலாம். இவங்க இந்து அப்படின்னா யாரை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? நெத்தியில் நீர் வச்சுருப்பாங்க, இன்னொன்று மாலை போட்டிருப்பாங்க, காவி உடை அணிஞ்சிருப்பாங்க, அவங்க சிலை வழிபடுவார்கள். இவங்கள வச்சு இவங்க தான் அடையாளம், இவங்க தான் இந்து அடையாளம், அவங்க இந்து என்று கண்டுபிடிக்கலாம். சரி, முஸ்லீமை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? சரி, ஜென்ஸு தொப்பி தாடி வச்சுருப்பாங்க, அது அவங்க அடையாளம் சொல்கிறீங்க. லேடிஸ் படுதா போட்டிருப்பாங்க, அது கருப்பு உடையை போட்டிருப்பாங்க, அதை வச்சு அவங்க அடையாளம் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, கிறிஸ்டின், நாம் இதை வச்சு நம்மளாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இவங்க தான் கிறிஸ்டின் பார்த்தோன்னே எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? பைபிள், கேரட், உலகத்திலே சொல்லலாம். ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு. அப்புறம் இன்னொரு மெயின் பைபிள், அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பைபிளை தொடுவாங்க. இன்னொரு மெயினான விஷயம் கிறிஸ்துவர்கள், சிலுவை தான் மெயின் கிறிஸ்துவுக்கு. அதுதான் அவங்கள வச்சு இவங்க கிறிஸ்துவர்கள் என்று அடையாளம் கண்டுபிடிக்கலாம் உலகத்தில். சரி, இப்படிப்பட்டவர் தான் உலகத்தில் வச்சு நம்ம அடையாளம் காண முடியும். நம்மளோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோமா இல்லையா என்று கவர்மெண்ட்டு நம்மளை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்குது. சரி, அது இவைகள் தான் உள்ள, இந்த அடையாளமே இவைகள் தான் உள்ளது. சரி, வேதத்தில் அடையாளத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பழைய ஏற்பாட்டில் மட்டும் நம்ம பார்ப்போம். நான் வெறும் அடையாளத்தை மட்டும் தான் சொல்லுவேன், நீங்கள் யார் தான் கண்டுபிடிக்கணும். இது தான் டாஸ்க்கு. சரி, பலம் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? பழைய ஏற்பாட்டில் பேர் மட்டும்தான். சிம்சோன், பலம். சரி, 2வது கேள்வி, விசுவாசின் தந்தை ஆபிரகாம். 3வது மேய்ப்பர், தாவீது. நான் சொல்லலாம், நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர பேர் மேய்ப்பர்னா தாவீது தான். பொறுமை, யோபு. பொறுமைனா யோபு. அதுதான் இவங்க அடையாளத்தை சொன்னதுன்னே நம்ம டக்குன்னு இன்னார் என்று நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, மீட்பு வழி நடத்துதல் யார்? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மோசே அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாணம், சாலமோன். டக்குன்னு பேர் நான் எங்களோட அடையாளமாக இது இருக்குது. ஏன்னா அது பேர் கிடையாது எங்களுக்கு, அது தேவன் எங்களுக்கு கொடுத்துட்ட ஒரு அடையாளம். அதை வைத்து கண்டு தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறாங்க. இங்கே தெரிஞ்சுக்க சொல்லலாம். எலியா, எலிசா அப்படின்னு டக்குன்னு. இன்னும் ராஜாக்கள்னு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டா அது கூட அவங்களுக்கு ஒரு அடையாளமாகுது. ராஜான்னு சொல்லிட்டு அது அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம சொல்லவில்லை. சரி, வேதத்தில் உள்ள அடையாளத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார் தேவன். அந்த அடையாளத்தை வைத்து அவங்களை ஈஸியாக அது அடையாளம் தான் அவங்களால புரிஞ்சுக்கொள்ள அங்கே முடிகிறது. சரி, வேதத்தை உருவாக்கினவர் யார்? நமக்கு இந்த வேதத்தை தந்தவர் யார்? பிதாவாகிய தேவன். அப்படின்னா அவருக்கும் ஒரு அடையாளம் இருக்குன்னு இது தேவன் என்று எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? ஈஸியாக சொல்லிப்பலாமா? சொல்ல முடியாது. அப்படின்னா அவருக்கு அடையாளம் இருக்குது. அநேக அடையாளங்கள் இருந்தாலும் அவருடைய அடையாளங்கள் அடையாளம் அவர் ஒரு பொருளை வச்சு, அவர் பெயர் வச்சு கண்டுபிடிக்கலாம் அடையாளம். இன்னொன்று அவர் சிருஷ்டிப்பு வச்சு இவர் தான் தேவன் என்று நம்மளால் கண்டுபிடிக்கலாம். அவருடைய செயல்கள் வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று அவர் குணலட்சணங்கள் வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம்.
சரி, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவரோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம இங்கே பார்க்குறோம், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய அடையாளம் என்ன, அன்பு. அப்போ நம்ம உலக ஜனங்களையும் அன்பு பார்த்துட்டோம். நாம் இந்த உலகத்தில் வாழணும்னா நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய ஐடென்டி கார்டு அடையாளம் என்னன்னு பார்த்துட்டோம். அதேமாரி பழைய ஏற்பாட்டில் அங்கேயும் அவங்களோட அடையாளம் என்னன்னு பார்த்துட்டோம். இதே போல் தேவனுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, அது அன்பு. அதுதான் அவருக்கு ஏற்ற பிரதான அன்பு. அவர் தான் முக்கியமான ஒரு அடையாளம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அதான் பிரதான அன்பு. சரி, இந்த உலகத்தில் தேவனை பற்றி எப்படி புரிந்து கொள்ள இருக்கிறாங்க? அவர் அன்பாக இருக்க சொன்னால் நம்புவாங்களா? இல்லை அன்பு தான் சொன்னால் தேவனை அறிஞ்சிக்குவாங்களா? தெரியாது. அப்படின்னா அவர் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றான். தேவன் ஆதாமை படைத்து விட்டார். முதலாவது நாம் எடுத்ததுன்னே எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம் முக்கியமாக தேவனை பற்றி? மீட்பு. அது அவர் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது வேதத்தின் படி சொல்லணுமா. நம்ம ஆதியாகமத்தில் இருக்கிற அந்த முதல் அதிகாரத்தை பற்றி தான் நம்ம மற்றவர்களுக்கே சொல்லுவோம். மனிதனை எப்படி தேவன் படைத்துட்டாரு, அவருக்கு என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கிட்டையும். சரி, இந்த மனிதன் உலகத்துக்கு எப்படி வந்தான்னு கூட நம்ம மற்றவர்கிட்ட சொல்லும்போது கூட, இல்லை வேதத்தை சில பேர் படிக்கும்போது கூட எந்த அதிகாரத்தை முதல் படிப்பாங்கன்னா ஆதியாகமத்தை தான் முதல்ல படிப்பாங்க. அங்கே படிக்கும்போது தேவனுடைய படைப்பு, மனுஷ சிருஷ்டிப்பு, அவனுடைய தண்டனை என்று அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு முதலாவது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டார். நீங்கள் பூமியை கழுகி பெருகுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே கொடுத்துட்டாரு. சரி, அந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் என்ன பண்ணார்? இழந்துட்டார், மீறிட்டார். அந்த ஆதாம் மீறினதால் அங்கே என்ன ஆனது? தண்டனை பெற்றார். அந்த தண்டனை என்ன? மரணம். அப்படிங்கும்போது அவங்க மத்தியில் தேவன் அன்பாக இருக்கிறான்னு எப்படி அவங்க தோண்டாது. ஏன்னா தேவன் ஆதாமை தண்டிட்டார். அவர் கீழ்ப்படியாமல் மன்னிச்சிருக்கலாம், மன்னிக்காதனால அவங்களுக்குள்ளே என்ன ஒரு உள்ள தோண்டுனா இந்த இடத்துல அன்பு இல்லைன்னு தான் தேவனே அங்கே நன்றாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தேவனை மன்னித்து அவரை மீண்டும் அந்த பாவத்திலேருந்து மீட்டு கொண்டதுனால மன்னிச்சிருப்பாங்க. அதனால் தேவன் ஆதாம் சாபமாக்குனார். சாபம்னா மரணம், சாகவே சாவான் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார். சரி, நாம் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆதாமனுடைய மரணத்தின் மீது எப்படி தேவ அன்பு இருக்குதான்னு புரிஞ்சு கொள்ள முடியும்? அப்படி என்று பார்த்தா அங்கே நாம் தேவனே அன்பாக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, தேவன் ஆதாமை ஒன்று அழித்திருக்கலாம், இன்னொன்று மன்னித்திருக்கலாம். ஏன்னா தேவன் அப்படி செய்யலை. ஏன்னா அவர் முன்னாடி அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார், நீ சாகவே சாவா என்று. சரி, ஆதாமை அப்படி அழிக்காமல் அந்த கீழ்ப்படியாதனால பாவம் வந்தது. சரி, ஆதாம தேவனிடத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது என்ன? சரி, அது கூட எப்படின்னா ஆதாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த பாவம் கூட மரணத்து கூட எப்படின்னா ஒரு ஆசீர்வாதமாக தான் அங்கே தேவன் காட்டிட்டார். அப்படியே ஆதாம் மரணத்தை அதில் கூட தேவ அன்பு தான் தெரியுது. ஏன்னா ஆதாம் மரிச்சிட்டாரு, இப்போ மரிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஆதாம் அந்த மரணத்திலிருந்து அனுதினமும் அந்த பாவத்திலே வாழாமல் அதிலிருந்து ஓய்வு பெற மரணத்தை கொடுத்துட்டார். ஏன்னா மனிதன் உருவாக்குனது எப்படின்னா அவன் சதாகாலம் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்படி இருக்க அந்த பாவத்தினால் மரணம் வந்தது. அந்த பாவத்திலிருந்து ஓய்வு பெற அங்கே மரணத்தையே கிறிஸ்து தேவன் தந்துட்டார். சரி, அப்படியே தேவன் விட்டுட்டாரா? இந்த மரணத்திலே தேவன் நம்மளை இருக்க விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேவ அன்பை நம்ம வைத்து அவர்லேருந்து ஒரு விடுதலையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த அவர் எப்படி கொடுத்துட்டார் என்று சற்று தியானிப்போம். ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்கே ஒரு புதிதான ஒன்று உருவாகி இருக்குது. அது என்ன? அன்பு. தம் குமாரனை தந்து
கிருபாதார பலியாக தந்து நம்மளே அன்பு கூர்ந்தியா. இங்கே நமக்கு என்ன ஒரு இதுனா மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்புறம் கிறிஸ்துவே தமது குமாரனை தந்து மீட்பு முழு மனுகுலத்தையும் அவர் அன்பாலே நம்மளே மீட்டுட்டார். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4:9-10. ஃபஸ்ட் 4:9 படிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் இங்கே பார்க்குறோம், தேவன் அன்பு இங்கே வெளிப்பட்டது. அது ஒரே பேரான குமாரனை நம்மில் பிழைக்கும்படி தேவன் அனுப்பினதை உள்ள அன்பு உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். நாம் அனுதினமும் மரணத்துக்குட்பட்டு இருக்காமல் அந்த மரணங்கிற சாபத்திலிருந்து நம்ம வெளிவர நமது ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு இன்னதென்று இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. தேவன் அன்பாக இருக்கிறான்று உலக ஜனங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். ஏன்னா நாம் தேவன் அன்பு, அந்த பாவத்திலையும் அன்பு இருக்குது என்று நாம் எல்லோரும் புரிஞ்சிருக்கணும். இல்லைனா இந்த வசனத்துக்கு நாம் அன்பு நம்ம புரியாது. ஆனால் தான் தேவன் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறாரு, அன்பு, நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு அர்த்தம் இங்கே வெளிப்படுத்துகிறாரு தேவன். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை எதுக்கு அனுப்பலையா? ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படினா என்ன? தண்டனை நம்ம செய்கிற பாவத்துக்கு எல்லாமே நியாய தீர்ப்பு செய்யணும். அப்படி செஞ்சாரா? இல்லை, அதுக்காக அவரை அனுப்பலை. நம்முடைய ஒரே அனுப்பம் ரட்சிக்கவே அனுப்பினார். அப்படின்னா அந்த மரணம் மீது உண்டான தண்டனை மீட்டுக்கொள்ள அந்த மீட்பர் நமக்காக ஒரே பேர குமாரன் அனுப்பினார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு காட்டிக்குது. இதுதான் தேவனுடைய ஒரு பெரிய அன்பு. ஏன்னா மரணத்தை வெல்ல ஒருவராலும் முடியாது. ஏன்னா அது அவருடைய குமாரனால் மட்டும்தான் அங்கே முடியும். அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய அன்பு. இதுதான் அவரோட அடையாளமாக இருக்குது. சரி, அந்த அன்பை கிறிஸ்துவ காட்டிட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. காட்டாமல் அந்த அன்பு எப்படி பூரணமாக இருக்கும்? ஏன்னா கிறிஸ்து அந்த அன்பை காட்டிட்டாரா என்று பார்த்தா அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நம்ம சொல்லினாலும் தேவன் அனுப்பின அவர் குமாரனும் எப்படி இருக்கிறாராம்? அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அன்பை எப்படி யார் மூலமாக காட்டிட்டார்னா கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அன்பை காட்டிட்டார். அவர் தான் அன்பு இன்னதென்று நம்ம ஒவ்வொரும் கண்டிப்பாக அறிந்திருக்கணும். அதுதான் அடையாளம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 5:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இங்கே பார்க்குறோம், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒருவன் இடத்திலும் இல்லை. இதை யார் கொடுத்துட்டாரு? தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தது யார்? கிறிஸ்து. அதில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அன்பின் நிமித்தமாக தான் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்கிறாரு அந்த அன்பு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சற்று சிந்திக்க வேண்டும். அன்பு நம்ம சகோதரருக்காக கொடுக்குறவர்களாக இருக்கக்கூடிய அன்பு நம்ம இடத்துல காணப்படுதா அப்படின்ட்டு நம்ம சற்று யோசிக்க வேண்டியதாக இங்கே இருக்குது. இதுதான் கிறிஸ்துவினுடைய ஒரு உச்சக்கட்ட அன்புன்னு கூட நாம் இங்கே சொல்லலாம். ஏன்னா தன் சிநேகிதனுக்காக இங்கே யாருமே ஜீவனை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு வேதமே சொல்லுது. கரெக்டாக நாமளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 13:1. பிற்பகுதி மட்டும் வாசிங்க, இல்லை முழுசாக படிச்சிருங்க. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கிறிஸ்து அவர்களிடத்தில் இருந்தவர்கள் மட்டும்தான் அன்பு வைத்தாரா?
முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யார்கிட்ட? எல்லாத்துக்கிட்டையும். அவர் பூமியில் வாழும்போதும் சரி, அங்கே இருந்தவர் சீசர்கள் மட்டும்தான் அன்பு வைத்தாரா? இல்லை, எல்லாரிடத்திலும் அன்பு வைத்தார். அவர் மரித்த பிறகும் எப்படி தான் இருக்கிறாரு? நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கார். அங்கே கூட என்ன தெரியுதுன்னா, அவரோட அன்பு தான் இன்னும் நமக்கு வெளிப்பாடாக இருக்குது. சரி, அப்படி நமக்கு வருவோம். இப்போ நாம் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? நாம் யார்? கிறிஸ்துவின் சீஷர்கள். இன்னும் வேறு பதில்? சபை, சகோதரர்கள். சரி, நம்ம கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். நம்ம அடையாளம் என்ன? நம்ம கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று சொல்கிறோம். அப்படின்னா நம்மளோட அடையாளத்தை வைத்து எப்படி நம்மளை கிறிஸ்துவர்கள் என்று கண்டுபிடிப்பார்கள்? கிறிஸ்துவின் புனலட்சி வைத்து நமக்கு. ஏன்னா உலகச்சான கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு. அவர்கள் வார்த்தையில் பேசுவாங்க, கிரியில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாம் அப்படியா? நம்ம வார்த்தையில் மட்டும்தான் பேசணுமா? கிரியில் காட்டணும். நாம் சீசர்கள் என்று நாம் சொன்னால் நம்ம கிரியில் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 5:17. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. 5:17 யோவான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இங்கே சொல்கிற, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று நமக்கு என்ன தான் பண்ணுறாராம்? கற்பிக்கிறேன்றான். நமக்கு சொல்லி தராரு எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி காட்டார். அதே போல் அவரும் என்ன பண்ணிட்டார்னா, அங்கே வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். இது வரைக்கும் நம்ம மேலே அன்பு வைத்துட்டு தான் இருக்கிறாரு என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதான் என்ன கற்பித்தார்னா, நமக்கு புதிதான ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த கட்டளை என்ன? அன்பு. அன்பு தான் அந்த கட்டளை பிறப்பிக்குது என்று சொல்கிறாரு. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 14:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் என்ன பண்ணுமா? இங்கே அன்பு கூற வேண்டுமா? இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த கற்பனைன்னா புதிய கற்பனை. பழைய கற்பனைன்னா நியாயப்பிரமாணம், அது பழைய ஏற்பாட்டில் அவைகள் கொடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது புதிய கட்டளை, அது அன்பு என்று நம்ம பார்க்குறோம். நாம் சீசர்களாக இருந்தால் இந்த புதிய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும், அதை கிரியைகளை காட்டணும் என்று கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா கிறிஸ்து தனது பஸ்காவை அனுசரித்து முடித்த பின்பு தன் சீசர்களுக்கு அடுத்த சொல்ல வேண்டிய காரியங்களை அவர் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு? மறிக்க போகிறாரு. அப்படிங்கும்போது அடுத்தது என்ன சொல்கிறான்? நான் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி கொடுத்துருப்பார். அதே போல் நாமளும் பஸ்கா முடித்து எத்தனை நாள் ஆகுது? ஸோ ஒரு 9 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 9 நாள் ஆகுது. ஏன்னா நம்மளும் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே கடந்து வந்துட்டோம். அதனால் பழைய இதை விட்டுருங்க. இப்போ புதிதான இந்த கற்பனைகளை நம்ம எப்படி பண்ணால் கை கொள்ளுவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவின் சீசர்கள் என்று நாம் சொல்லணும்னா அந்த அன்பு கண்டிப்பாக நம்ம இடத்துல வெளிப்படணும். வெளிப்படலாம் நம்ம கிறிஸ்துவனுடைய சீசர்களே இல்லை என்று பார்க்குறோம். சரி, யோவான் 5:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இங்கே பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவரும் எப்படிக்கிறாராம்? நம்மில் அன்பாக இருக்கிறாராம். பிதா யார் இடத்துல அன்பாக இருக்கிறார்? கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் அன்பாக இருக்கிறாரா? முழு குலத்து மேலேயும் அன்பாக இருக்கிறார். கிறிஸ்து எப்படிக்கிறாரு? முழு மனுக்குலத்து மேலே தான் அன்பாக இருக்கிறாரு.
என்று நாம் இங்கே வேதம் நம்ம அவர் நிலைத்து இருக்கிறார் என்று நமக்கு வேதம் இங்கே தெளிவாக சொல்லுது. அதுபோலவே நாமளும் அந்த அன்பிலே என்ன பண்ணணும்? நிலைத்து இருக்கணும். நமக்கு மட்டுமா? இல்லை, நாம் முழு மனுக்குலத்துக்கும் அன்பாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நாம் நிலைத்திருந்தால் நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னு இங்கே வேதம் தெளிவாக சொல்லிவிட்டு, சரி அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். இங்கே நான் பார்க்குறோம், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ நம்மளோட அடையாளம் என்ன சொல்லலாமா? நம்மளோட அடையாளம் என்ன? எல்லாரும் எப்படி நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க? ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இதனாலே எல்லோரும் சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரி, இதே புதிய மொழிபெயர்ப்பில் படிங்க. சரி, நான் அது வேணாம், நானே சொல்கிறேன். அனைத்து மக்களும் அறிந்து கொள்வார்கள். நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறோம் என்று நாமக்குள்ளே நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை, முழு மனுக்குலமும் எப்படி தான் சொல்லுது? கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். இந்த உலகத்தில் நான் பார்த்தோம் முன்னாடி, இந்து ஜனங்களுக்கு ஒரு அடையாளம், முஸ்லீமுக்கு ஒரு அடையாளம், கிறிஸ்டினுக்கு அடையாளம். அதேமாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஒவ்வொரு அடையாளத்தை வைத்து ஒரு நபரை சுலபமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதேமாரி நம்ம கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று எப்படி நம்மளால் கண்டுபிடிப்பாங்க? நம்முடைய அன்பு அங்கே வெளிப்பாடு இருந்தால் நம்ம எல்லாம் பண்ணாங்கன்னா சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதுதான் கிறிஸ்து இங்கே சொல்லிட்டு சென்றுட்டார்னு பார்க்குறோம். சரி, நம்முடைய அடையாளம் அன்பு. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் என்று பார்த்தோம். நாமளும் அன்பாகவே இருக்கணும். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு வைத்த சித்தம் செய்து வந்தோம். சரி, இன்னொரு வசனம் 1 பேதுரு 5:1. உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் 1 யோவான் 5. சாரி, இங்கே என்ன பண்ணுறாரு? இன்னொரு முறை வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவரும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். இங்கே நம்ம வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்களும் தேவனால் பிறந்திருக்கிறோம். பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ, இந்த பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் யார்? அந்த பிறப்பிக்கப்பட்டவர் தேவன். தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுறோமா? அப்படிப்பட்ட அன்பு நம்ம செலுத்திந்தோமா? அவரிடத்தில் பிறந்தவர்களிடத்திலும் நாம் என்ன செய்யணும்னா அன்பு கூறணும். நம்ம அன்பு கூர்ந்தால் தான் அது எப்படின்னா நம்மளுடைய அடையாளமாக மாறும். நம்ம அன்பு கூறலாம், அது நம்ம அடையாளமாக அங்கே மாறாது. ஏன்னா அன்பு செயலில் இருக்கணும் என்று பார்க்குறோம். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கே 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. இங்கே சொல்கிறாரு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, சகோதர சிநேகத்தை குறித்து நான் ஒரு பொழுதும் உங்களுக்கு சொல்லவும் தேவையில்ல, தெரிவிக்கவும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவராக இருக்கும்படி தேவனாலே போதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் அன்பை பற்றி நமக்கு ஒருத்தர் சொல்லணுமா? கிறிஸ்துவுடைய சீசர்களுக்கு சொல்லணுமா என்று கேட்டால் அங்கே சொல்ல தேவையில்லைன்னு பவுலுங்க நமக்கு இந்த வசனத்து மூலமாக காட்டுறாரு. இது சகோதர சிநேகத்தை குறித்து. சகோதரனா யார்? நாம் எல்லாமே ஒரு சகோதரர்கள் என்று நாம் பார்க்குறோம்.
சரி, சகோதரத்தில் மட்டும்தான் நம்ம அன்பை காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு வாசம் வாசிப்போம். அதே 1 தெசலோனிக்கேயர் 3:12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? அன்பில் மற்ற எல்லாரும் மனிதன் மீதும் அன்பு காட்ட வேண்டும். நம்ம குடும்பமாக இருந்தாலும் இந்த நம்ம குடும்பத்துக்குள்ளே அன்பை காட்டிட்டுமா போதுமா? இல்லை, எல்லார் இடத்துல என்ன பண்ணால் அன்பு காட்டணும். அப்படி நம்ம செயலில் அன்பு நம்ம ஒரு காட்டணுமா கிறிஸ்துவனுடைய நம்ம சீசர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தை நம்ம காட்டுவதாக இருக்க வேண்டும். நாம் ஏன் அன்பு காட்ட வேணும் என்று நாம் இங்கே பார்த்துட்டோம். கிறிஸ்து அன்பு காட்டிட்டாரு, நாமளும் அன்பு காட்ட வேணும். சரி, இன்னொரு வசனம் சொல்லுவோம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே சொல்கிறாரு ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள். ஏன் ஊக்கமான அன்பு உள்ளவர்கள்? அன்பு இருந்தால் போதாதா? ஏன் ஊக்கமான உள்ள அன்பு உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு? இதை சொல்லலாமா? ஊக்கமான அன்புனா என்ன? முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று தான், கடமைக்கு இல்லாமல் முழு மனதோடு. அன்பு என்ன பண்ணுன்னா திரளான பாவங்களையும் மூடுன்னு வேதம் நமக்கு சொல்லிக்கிறது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் 13:10. ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நான் முன்னாடி வசனத்தில் பார்த்தோம், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னார். இங்கே பார்க்கும்போது அன்பு பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதலாக இருக்குது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அதான் பாவத்தின் தன்மைகள் என்னென்று அங்கே புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி அதன் நிறைவேற்றுதலாக இருக்குது. அப்படின்னா அந்த அன்பு முழு பாவத்தை மூடுனா இந்த நியாயப்பிரமாணம் செய்தவர்களுக்கும் பாவத்தை மூடும். அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன தான் இருக்குதுன்னா அன்பு தான் இருக்குது மெயினாக என்று பார்க்குறோம். நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. சரி, மத்தேயு 22:37-40 வரைக்கும். 22:37-40 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இங்கே கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய கட்டளை புதுப்பித்தான்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். அது என்ன என்பதுதான், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு இருதயத்தோடும் தேவனை அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. அப்புறம் இது முதலாம் கற்பனை. அதுக்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது கிறிஸ்து நமக்கு கொடுத்திட்ட புதிய கட்டளை. அப்படின்னா இந்த புதிய கட்டளை எப்படி இருக்குதுன்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றுதலாக இருக்குது. அப்படின்னா அதை நம்ம செய்யணுமா? தேவையில்லை. அப்படின்னா அன்புக்குள்ளே அது சகலமும் அடங்கியிருக்கு. அப்படின்னா மெயின் அன்பு தான். கிறிஸ்து எப்படி இருந்தார்? அன்பாகவே, தேவன் அன்பாகவே இருந்தார், கிறிஸ்துவும் அன்பாகவே இருக்கிறாரு. அதுபோல் நாமளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா அன்பாகவே இருக்கணும். அப்போ தான் நம்ம நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணால் முழுமையாக நிறைவேற்ற முடியும், இல்லைனா முடியாது. இந்த ரெண்டு கட்டளை வைத்து நியாயப்பிரமாணத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும். சரி, அன்புன்னு சொல்கிறோம், வேறு வார்த்தையால் மட்டும் சொல்ல முடியுமா அன்பு? அதுக்கு முக்கியமான ஒரு சில அம்சங்கள்லாம் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர்
1. இங்கே பவுல் அன்பை பற்றி தெளிவாக கொஞ்சம் விளக்கியிருப்பார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நாம் கிறிஸ்துவனுடைய சீசர்கள் என்று நம்ம சொல்லி அந்த அன்பின் அடையாளத்தை நம்ம காட்டணும்னா இங்கே பவுலுஸ் நம்ம சொல்கிறாரு, நான் மனுஷ பாஷை பேசினாலும் தூதன் பாஷை பேசினாலும் சத்தமிடுகிற வெண்கலை போல இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன நமக்கு இந்த வசனத்து மூலம் நம்ம என்ன தெரியுது? பல பாஷைகள் பேசினாலும் சரி, பேச்சில் நான் வல்லவனாக இருந்தாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று நமக்கு இந்த வசனத்து மூலம் பவுல் சொல்கிறாரு. சரி, அதுலேயே 2ஆம் வசனம் படிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இங்கே பவுல் நம்ம தெளிவாக சொல்கிறாரு, தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக நான் இருந்தாலும், அறிவில் தேறியவனாக இருந்தாலும், விசுவாசம் நான் தேறியவனாக இருந்தாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை என்று இங்கே பேதுரு நல்லா இந்த வசனத்தை சொல்கிறாரு. சரி, அதிலே 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இங்கே நான் சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்யத்தில் யாவையும் நான் அன்னதானம் பண்ணாலும், என் சரீரத்தை நான் சாவுக்கு ஒப்பு கொடுத்தாலும், இல்லை நான் என்னை சுட்டெரித்து கொண்டாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்போனா இந்த செயல்கள்லாம் நான் எப்படி இருக்குது? இதோடு சேர்ந்து என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்கணும். இதோடு சேர்ந்து அன்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பிரயோஜனம் அங்கே இல்லைன்னு நமக்கு குழந்தையில் பவுல் சொல்கிறாரு. சரி, அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுக்கு மட்டும் ஒரு வசனம் வச்சுப்போம். அதிலே 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அது இப்போ 5ஆம் வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அடுத்த வசனம் ஃபர்ஸ்ட் பகுதி மட்டும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம். ஃபர்ஸ்ட் பண்ணு. இங்கே நம்ம சொல்கிறாரு, இதில் ஒரு 11 பாயிண்ட் இருக்குது. 11 பாயிண்ட்டும் அன்பு எப்படிப்பட்டது என்று பவுல் இங்கே நமக்கு சொல்கிறாரு. அது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு பொறாமை இல்லையாம், அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தனத்தை செய்யாது, தற்பொழிய நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒன்று போதும் இங்கே என்ன பண்ணுறது? ஒழியாது. அதனால் நம்மளுடைய அடையாளம் என்னவாக இருக்குன்னா, நம்ம அடையாளம் அன்பு. அது என்ன பண்ணும்? ஒரு பொழுதும் நம்ம அடையாளம் மாறாது. உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும், இப்போ காந்தின்னு சொன்னால் அவர் கூட அடையாளம் இருக்குது, அதே பாரதின்னு சொன்னால் அவர் கூட அடையாளம் இருக்குது. இவங்க அடையாளத்தை சொன்னால் போதும் நம்ம யார் என்று புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் இவர்களோட அடையாளம் என்னன்னு நான் சொன்ன போது நீங்கள் அவங்களோட பேரை ஈஸியாக சொல்ல முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட நமக்கும் ஒரு அடையாளம், அது என்றென்றைக்கும் அழியாதக்கூடிய ஒரு அடையாளம். அது அடையாளம் என்னன்னா அன்பு தான். எகோ அடிக்குது, அன்பு தான் என்று நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு வசனம் செய்வோம். பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இங்கே சொல்கிறாரு பிலிப்பியரில் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிலைத்திருங்கள். அது என்ன? ஒன்றையே சிந்தித்தீர்கள்.
எதை சிந்திக்க சொல்கிறாரு? ஒன்றை மட்டும்தான் சிந்திக்க சொல்கிறாரு. அது என்ன? அதுதான் அன்பை மட்டும்தான் நீங்கள் சிந்தித்து அதிலே நீங்கள் சந்தோஷமாக நிலைத்தேருங்கள் என்று இங்கே பிலிப்பியரில் நமக்கு சொல்கிறாரு. அது ஏக சிந்தை. இன்னொரு வசனம் வாசிப்போம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 16:14. எண்ணத்தினாலெனில் இல்லை, 1 கொரிந்தியர் 16:14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. இங்கே சொல்கிறாரு, நம்ம செயல்கள் எல்லாம் எப்படி தான் இருக்கணுமா? அன்போடு தான் செய்யணும். அன்பு இல்லாமல் நம்ம ஒரு காரியம் செயல்கள் செஞ்சோமோனா அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு முன்னாடி பவுல் நமக்கு அங்கே தெளிவாக அந்த அன்பை பற்றி சொன்னாட்டார். அப்போனா நம்ம செயல்களில் அன்பு இருந்தால் மட்டும்தான் நாமல் கிறிஸ்துவனுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிய முடியும். அன்பு இல்லாமல் நம்ம ஒரு வேலை செய்தோமானால் கிறிஸ்துவுடைய சீசர் என்று ஒருபொழுதும் நம்மளை இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3:16 பிற்பகுதி மட்டும் வச்சுங்க. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே கிறிஸ்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சிருப்போம். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் ஒருவனும் இல்லை அப்படின்னு கிறிஸ்து அங்கே சொல்லியிருப்பார். இங்கே நாமும் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஜீவனை கண்டிப்பாக ஒரு கடன் இருக்குது. அது என்ன கடன்னா கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. அந்த அன்பின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? தன் ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கின்றது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 4:11. 1 யோவான் 4:11. சாரி, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளியது. அதுதான் அதில் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே என்ன பண்ணால், பிரியமானவர் தேவன் இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். எவ்விதமாய்? நான் முன்னால் சொன்னது போல் ஆதாம் அந்த மரணங்கிற தண்டனை கொடுத்தாரு. அது கூட என்ன இருக்குது? அன்பு தான் இருக்குது. ஏன்னா ஆதாம் அப்படியே சதா காலமும் அந்த பாவத்தோடு வாழாதபடிக்கு அங்கே மரணம் என்கிற அன்பை காட்டி அங்கே அவருக்கு ஒரு ஓய்வு தராரு. நம்ம ஒரு வேளை மறிக்கலாம், எப்படி இருப்போம்? இந்த பாவத்தோட அனுதினமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த அன்பு தான் பெரிது. ஏன்னா நாம் உயிரோடு இருக்குமா யாரும் ஆசைப்படுவோமா? இப்போ இருக்க சூழல் கஷ்டங்களில் நம்ம அனுதினமும் உயிரோடு இருந்தோமா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கும். அதனால் தேவன் இந்த பாவத்திலிருந்து சீக்கிரம் நம்ம ஓய்வு பெற ஒரு மரணம் என்கிற அந்த அன்பை மூலமாக காட்டி கொடுத்துட்டாரு. அது அப்படியே அவர் விட்டவில்லை. அந்த அன்பு அவர் அப்படியே இல்லை, மனுக்குலத்து மேலேயும் அன்பு வைத்து அதை மீட்டு கொண்டார் என்று பார்க்குறோம். அதான் அவர் நம்மளுக்கு கடனாளியாக இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:12. அக்கிரமும் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இங்கே அன்பு என்ன சொல்லுதுன்னா அக்கிரமங்கள் இல்லை. ரோமர் 12:9. சரி, கொடுங்க. மத்தேயு உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இங்கே சொல்கிறாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஏன் அந்த அன்பு மாயமற்றதாக இருப்பதாக சொல்கிறாரு? அன்பில் மாயம் இருக்குதா? அன்பில் மாயம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? வேஷம் இருக்கும். அன்பில் என்ன இருக்கும்? வேஷம் இருக்கும். ஏன்னா நம்ம அன்பு காட்டுறோமா இல்லையான்னு அது எப்படி மாயமற்றதான உண்மையான அன்பா இல்லை அது ஒரு வேஷமான அன்பா? இது ரெண்டும் இருக்குது. அதனால் நம்ம வேஷமான அன்பை அதை வெறுத்து விட்டு அந்த வேஷம் இல்லாத அன்பு, உண்மையான அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சரி, இப்போ பார்த்துப்போம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அங்கே அக்கிரமும் மிகுதியானதினால் அக்கிரமும் அன்பு தணிந்து போகும். இப்போ அன்பு தணிஞ்சு போச்சா? இல்லையா? அன்பு தணிந்து போக ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இப்போ தான் வந்துடுச்சா? இருக்குது. அந்த காலத்தில் தான் இருக்கிறோமா? அப்படி இல்லை.
ஏன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு சகோதரர் கூட பார்க்க முடியாத ஒரு காலம் முடிவில் இருக்குது. அப்படிப்பட்ட சத்தியம் வேதமே கிடைக்காது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி இடத்துல நாம் அன்பு காட்ட முடியுமா? ஒரு இடத்துலனா ரொம்ப கடினம். ஏன்னா நாம் இப்போ ஒவ்வொருத்தரும் முகமுகமாய் பார்க்குறோம், மற்றவர்களிடத்திலும் முகமுகமாய் பார்க்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல நாம் கண்டிப்பாக என்ன பண்ணால் அன்பு செலுத்தணும். அப்படின்னா தனிந்து போகும் காலம் வர்றவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அன்பை செலுத்த முடியுமா? ஆனால் ரொம்ப கடினம் தான் என்று நம்ம அங்கே பார்க்குறோம். அன்பு இதுதானா? இது மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது அன்பை பற்றி. அதிகம் அன்பு தேவன் நம்மேல் அன்பு வைத்துட்டார், கிறிஸ்துவும் நம்மேல் வைத்துட்டார். நாமளும் எல்லோருமேலும் அன்பு வைக்கணும் என்று பார்க்குறோம். சரி, வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:18 3:18 சாரி 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இங்கே சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். நம்ம எதுவும் வசனமும் நமக்கு என்ன சொல்லித்தருது? அன்பு கூற வேண்டும் தான் நமக்கு வசனமும் சொல்லித்தருது. அது நாவினால்னா பேச்சினால் அன்பு கூற வேண்டும் சொல்லுது. கிரியினால்னா நம்மளுடைய செயல்கள் அது எப்படிப்பட்டது, அதோட அன்பும் சேர்ந்து இருக்க வேண்டும். உண்மையினாலும் அன்பு எப்படின்னா பொய் மாயமாக இருக்காதபடி உண்மையாக அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும் நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. சரி, இப்போ நம்ம 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த விசனம் நமக்கு நல்லா ஒரு தெளிவாக அன்பை பற்றி ஒரு முழுமையாக சொல்லுது. நாம் சகோதரத்தில் அன்பு கூர்ந்தபடினால் மரணத்தை நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்போம். நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறதுனா நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அப்படி அன்பு நம்ம இடத்துல இல்லைன்னா, சகோதரத்தில் நம்ம அன்பு கூறாது இருந்தால் மரணத்துக்கு நிலை கொண்டு இல்லை. அப்படின்னா நமக்கு மரணத்தில் நிலை நிறுத்தி இருக்கிறோம். நம்ம ஒரு அன்பு செலுத்தி நம்ம ஜீவன் பாதையிலே ஜீவிக்கணும் என்று நமக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது. சரி, அது இன்னும் வசனம் வாசிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமாம் சகோதரி, இங்கே நம்ம கிறிஸ்து அந்த புதிதான கற்பனை அன்பு தான். அப்போனா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சரி, ஒரு செயலும் சரி, நம்ம எப்படி இருக்குன்னு அனுதினமோ அன்போடு நம்ம இருக்கணும். நம்ம பிதாவிடத்தில் நம்ம எப்படி முழு மனதோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது போல் நாமளும் மற்றவர்களிடத்தில் அதே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அங்கே அன்பு கூற வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். சரி, முடிவாக ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். யோவான் அதிலே 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். இப்போ நம்ம எல்லோரும் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். எதை வைத்து நம்மளை அறிந்து கொள்வார்கள்? ஒரு அன்பு. நம்ம இடத்துல அன்பு வெளிப்பட்டால் நம்ம யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று போகிறோம். இது இப்படிப்பட்ட நமது அடையாளம் இருக்குதா என்று நாம் தான் அதை சோதித்து இங்கே பார்க்க வேணும். இல்லை நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னா நாம் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இல்லை. நாம் இந்த அழைப்பை புரிந்து கொண்டு இங்கே வந்து நம்ம உட்காந்து நான் கிறிஸ்துவனுடைய சீஷன் என்று நம்ம சொல்லுவோமானால் நம்ம எப்படி இருக்குன்னா அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பார்க்குறோம். இப்படிப்பட்ட பாடத்தை கொடுத்துட்ட நம்மளோட பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொறுமையோடு கேட்ட யாவரையும் கிறிஸ்துவின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.